ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. சீசனில் கிடைக்கும் போதே வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சைடிஷ் ரெசிபி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 250 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துருக்கேங்க. கூட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் முழுன்னு அரைச்சிடாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் கடலை மாவு மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக வடை மாவு பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இப்போது இதில் நம்ம வெங்காயம், சோம்பு எல்லாம் சேர்த்து எண்ணெயில் வடை போல் நீங்கள் கூட பொரித்து எடுத்துக்கலாங்க. இது கூடவே நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது இதில் நம்ம சின்னதாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம சைடிஷாக செய்யும்போது இதில் நம்ம அரிசி மாவு எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. வெறும் கடலை மாவு மட்டும் சேர்த்துட்டு கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சூடுபடுத்திட்டு இந்த மாதிரி சின்னதாக கிளி சேர்த்துக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் திருப்பி போட்டு இதே மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துட்டு மீதமில்ல மாவையும் இதே மாதிரி இதே எண்ணெயில் கொஞ்சமாக கிள்ளி போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்து அதே கடாயில் நமக்கு கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன், ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஓரளவுக்கு லைட்டாக வதக்கி கொடுங்க. இது வதங்கிட்டே இருக்கும்போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சா போதுங்க. ரொம்பவும் நம்ம வெங்காயம் வதக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கியதும் இப்போது இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வர நம்ம மூடி போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். குழைய வதக்காமல் சாஃப்டாக வதங்கி வந்தால் போதுங்க. இப்போது நமக்கு தக்காளியும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போது இதில் நம்ம மசாலா தூள் வகைகள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுப்பை தீயை குறைச்சி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம பட்டாணி அரைக்கும் போது அதுலேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதை இதில் நம்ம சேர்க்கும்போது உப்போட அளவு அதிகமாக கூடி போயிடும். குறைவாக சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பச்சை பட்டாணியை எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு அடுப்போட ஃப்ளேமை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆனதும் இந்த மாதிரி நல்லா சூப்பராக சாஃப்டாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். ஒரு வாட்டி இது நல்லா உடச்சி விட்டு கலந்துக்கோங்க. அப்போது தான் நமக்கு சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரியோட சாப்பிட சூப்பராக இருக்கும். பச்சை பட்டாணியில் எப்போவுமே ஒரே மாதிரி கிரேவி குழம்புன்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை பச்சை பட்டாணி வச்சு சூப்பராக டேஸ்டான வடைக்கறி மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டாக நீங்கள் பச்சை பட்டாணியில் வடைக்கறி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. கிடைக்கும் போதே வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் சூப்பரான ரெசிபியுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.